முறை ஒரு சிறுவன் அவரிடம் சென்று, தினமும் ஒருவர் என்னை திட்டித்திருக்கிறார், எனக்கு மிகவும் கோபம் வருகிறது, என் கோபத்தை அடக்குவதற்கான வழியை சொல்லுங்கள் என்று கேட்க, ஒருவர் உன்னை திட்டுகிறார் என்றால் அவர் உனது நண்பர். முதலில் உன்னை புகழ்பவர் உன்னுடைய எதிரி. ஏனெனில் புகழ்ச்சி என்பது நம்மை ஏமாற்றத்திற்கு ஆளாக்கும். ஆனால் நம்மை திட்டினால் அவர் நமது நண்பர். திட்டுபவர்கள் மத்தியில் வாழ்வதே சாலச் சிறந்தது. ஒருவர் திட்டினால் என்றால் நமது உடலை திட்டுகிறார். உடல் என்பது நமது முதல் எதிரி. எனவே நாம் அவர் திட்டும் பொழுது அவரோடு இணைந்து நம் உடலை நாமே திட்டிக் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். அதாவது நம்மளை ஒருத்தர் திட்டுறாங்க அப்படின்னா அவர் நம்மளுடைய ஆன்மாவை திட்டலை, நம்மளோட உடம்பை திட்டுறாங்க. இந்த உடம்பு நமக்கு எதிரி. அனைத்து ஆசைகளுக்கும் காரணம் உடம்பு தான். அதனால் அவர் நம்மளுடைய ஆன்மாவை யாராலையும் திட்ட முடியாது, உடம்பை தான் திட்டுறாரு. திட்டும் பொழுது என்ன ஆகுது, அந்த உடம்பு தட்டி எழுப்பப்படுதான்.